ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீரா டூன்ஸ் தமிழ் இது எங்களுடைய புது சேனல். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு பெரிய கிராமத்துக்கும் பக்கத்துல இருந்த அந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுல ஒரு குருவியோட குடும்பமும் வாழ்ந்து வந்துச்சு. இவங்க ரொம்பவும் ஏழைகளா இருந்தாங்க. இவங்களுக்கு சொந்தமா கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. இருந்தாலும் அதுல விவசாயம் பண்ண பணம் இல்லாதால இவங்க மத்தவங்களோட வயல்ல கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நிலாக்குருவியோட அம்மா நிலாவோட வீட்டுக்கு வந்தாங்க. ஏண்டி நிலா, சொந்தமா நிலத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இன்னும் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க நிலத்துல ஏதாவது விவசாயம் பண்ணுனா என்ன? அம்மா, நாங்களும் அந்த ஐடியாவில தான் இருக்கோம். நம்ம வயல்ல இந்த தடவை நிலக்கடலை பயிர் பண்ணலான்னு யோசனை பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருடி நிலா, இப்ப நம்ம காட்டோட கிளைமேட் சரியில்லை. எனக்கு என்னவோ இந்த தடவை நம்ம காட்டுல மழை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நிலக்கடலை பயிர் பண்ற ஐடியாவை விட்டுட்டு சோளத்தை பயிர் பண்ணுங்க. அம்மா, எங்க கிட்ட கடலை விதை கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் அதை பயிர் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா சோளம் பயிர் பண்ணனா விதைகளை காசு கொடுத்து வாங்கணும். என்கிட்ட அதுக்கு பணம் இல்ல. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நானே விதைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி சொன்ன நிலாக்குரியோட அம்மா அவங்க கொண்டு வந்த ஒரு சின்ன சாக்கு பைய நிலா கிட்ட கொடுத்தாங்க. இங்க பாருடி நிலா, இந்த பை நிறைய சோள விதைகள் இருக்கு. இத வச்சு வேலையை ஆரம்பிங்க. வீட்டுல எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்த. சரி, நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் மறுபடியும் வருவேன். அப்ப நாம நிதானமா பேசலாம். நிலா, இவ்வளவு பெரிய வயல்ல விவசாயம் செய்யணும்னா அது நம்ம 2 பேரால மட்டும் முடியாது. ராணாஜி, நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் இப்ப நாம இந்த விதைகளை இந்த வயல் பூரா விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட நிலாவும் ராணா குருவும் பிறகு அந்த வயல் முழுக்க சோள விதைகளை விதைக்க ஆரம்பிச்சாங்க. நிலா, எல்லா விதைகளையும் விதைச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, நமக்கு உதவியா நம்ம வயல்ல வந்து வேலை பார்க்கறதுக்கு நமக்கு ஏதாவது பறவைகள் கிடைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வருவோம். என்னங்க, நாமளே இவ்வளோ நாள் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாம நம்ம வயல்ல வேலை செய்யறதுக்கு யாரையாவது கூப்பிட்டா நம்மள நம்பி வருவாங்களா? ஏன் வரமாட்டாங்க? நாம என்ன சும்மாவா கூப்பிடுறோம்? செய்யற வேலைக்கு கூலி கொடுக்க போறோம். இப்படி பறந்து போன இவங்க காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களோட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க போனாங்க. காலு, நாங்க இங்க நிலத்துல இந்த தடவை விவசாயம் பண்ண போறோம். ஆமா, நீங்க உங்க வயல்ல என்ன பயிர் பண்ண போறீங்க? நாங்க நிலக்கடலை பயிர் பண்ண போறோம். அதுக்காக தான் நிலத்தை அதுக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சரி, உங்களை யாரு இப்போ விவசாயம் பண்ண சொன்னது? இருக்கிற காசையெல்லாம் விவசாயம் பண்ணி வீணாக்காம எப்போதும் போல நம்ம வயல்ல வந்து கூலி வேலையை பாருங்க. இல்ல காலண்ணா, எங்க அம்மா சோள விதைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்க இந்த தடவை எங்க வயல்ல சோளம் பயிர் பண்ண போறோம். அப்புறம் ஒரு விஷயம், இந்த தடவை மழை அதிகமா பெய்யும்னு எங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க. அதனால நீங்க கூட நிலக்கடலை பயிர் பண்ணாம எங்களை மாதிரி சோளம் பயிர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் விவசாயமே பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்குள்ள எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? போங்க போங்க, உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க. ஆமா, 2 பேரும் இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? எங்க வயல்ல வேலை செய்யறதுக்கு பறவைகள் கிடைப்பாங்களான்னு தேடி பாக்குறதுக்காக போறோம். ரீட்டா கிளியும் ரோனி குருவியும் வேலை இல்லாம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஒருவேளை அவங்க வேலை இல்லாம இருந்தா எங்க வயல்ல வந்து வேலை செய்ய சொல்ல போறோம். அப்படியா? இது ரொம்ப நல்ல ஐடியா. சீக்கிரமா போய் கேட்டு பாருங்க. காலுஜி, இந்த நிலாவும் ராணவும் அவங்க வயல்ல வேலை செய்யறதுக்கு பறவைகளை தேடி போறாங்களாம். இவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம கிட்டயே வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஆமாங்கோரி, போன மாசம் வரைக்கும் நம்ம வயல்ல கூலி வேலை பார்த்த இவங்க இப்ப இப்படி பேசுறத கேட்டா எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிலக்கடலை பயிர் பண்ணாதீங்க, எங்கள மாதிரி சோளம் பயிர் பண்ணுங்கன்னு நமக்கே அட்வைஸ் வேற பண்ணிட்டு போறாங்க. கோரி, கோபப்படாம அமைதியா இரு. இவங்களோட வயல்ல யார் போய் வேலை பார்க்கறான்னு நானும் பார்க்கறேன். ஆமாம் காலுஜி, அப்படிதான் செய்யணும். இவங்க பேச்ச நம்பி இவங்க வயலுக்கு ஒரு பறவையும் வேலைக்கு போக கூடாது. என்ன ரீட்டா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். அது சரி, என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு வேலைக்கு போகலையா? ரீட்டா, நீ தப்பா நினைக்கலன்னா நாங்க ஒன்னு சொல்லலாமா? சொல்லு நிலா, நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன்.
இந்த தடவை நாங்க மத்தவங்க வயல்ல போய் வேலை செய்யறதா இல்ல. எங்களுக்கு இருக்கிற நிலத்துல நானும் ராணாவும் சொந்தமா விவசாயம் பண்ண போறோம். நிலா, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இத சொன்னா நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? அப்படி இல்ல ரீட்டா, எங்க வயல்ல வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைப்படுது. நீ வந்து வேலை செய்வியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். நிலா, நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி காலு கூட வயல்ல கூலிக்கு வேலை பார்த்தோம். நீ இப்ப தனியா விவசாயம் பண்ண போறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து உங்க வயல்ல வேலை பார்த்தா எந்த சாக்கு போக்கும் சொல்லாம வேலை முடிஞ்ச உடனே சம்பளத்தை கொடுப்பீங்களான்னு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு ரீட்டா, நாங்களும் ஏழைங்க தான். நேத்து வரைக்கும் நாங்களும் கூலிக்கு தான் வேலை பார்த்தோம். வேலை முடிஞ்ச உடனே கூலி கொடுக்கலன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது எங்களுக்கும் தெரியும். அதனால வேலை முடிஞ்ச உடனே கரெக்டா கூலியை கொடுத்துருவோம். அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு காலையில உங்களோட வயலுக்கு வந்துடுறேன். ரீட்டா சொன்ன பதில கேட்டு சந்தோஷப்பட்ட நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் பிறகு ரோனிக்குருவி வீட்டுக்கு போனாங்க. அங்க போனவங்க ரோனிக்குருவி மனசுலயும் நம்பிக்கையை ஏற்படுத்தி தங்களுடைய வயல்ல வேலை செய்யறதுக்கு ஒத்துக்க வச்சாங்க. பிறகு நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போனாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரம் கழிச்சு காங்கள் 2 பேரும் ரீட்டா கிளி வீட்டுக்கு போனாங்க. ரீட்டா, நாளைக்கு காலையில வயலுக்கு வந்துரு. நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்க போறோம். இல்ல காலு, நாளைக்கு என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? ராணாவோட வயல்ல வேலை செய்யறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? அட்வான்ஸ் எல்லாம் வாங்கல. ஆனா அவங்க வயலுக்கு வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். போங்க போங்க, அங்க போனா என்ன கிடைக்கும்? வெறும் கூலி மட்டும்தான் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு போதும்னா தாராளமா போங்க. வேலை பார்த்தா எல்லாரும் கூலி மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல நீ என்ன கொடுப்ப? நான் கூலியை மட்டும் கொடுக்க மாட்டேன். கூலியோட சேர்த்து விளைச்சல்ல ஒரு பங்கையும் உங்களுக்கு இனாமா கொடுப்பேன். என்னது? விளைச்சல்ல ஒரு பங்கு கொடுப்பியா? காலு காலு, அப்படின்னா நான் உன்னோட வயலுக்கே வேலைக்கு வரேன். நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு உன்னோட வயல்ல இருப்பேன். உடனே ரோனிக்குருவி வீட்டுக்கு போன காலுக்காகவும் கோரிக்காகவும் விளைச்சல்ல ஒரு பங்கு தரதா சொல்லி அதையும் ஒத்துக்க வச்சுட்டாங்க. நீங்க கவலைப்படாம போங்க. நாளைக்கு ரீட்டா வர்றதுக்கு முன்னாடியே நான் வேலைக்கு வந்துருவேன். மறுநாள் காலையில சொன்ன மாதிரியே ரீட்டாங்கிளியும் ரோனிக்குருவியும் காங்கல் வயலுக்கு வேலை செய்யறதுக்கு வந்தாங்க. ரீட்டா, ரோனி, இந்த தடவை நாங்க எங்க நிலத்துல நிலக்கடலை பயிர் பண்ண போறோம். இந்த கூடையில இருக்கிற கடலை விதைகளை எடுத்து நீங்க இந்த வயல்ல விதைச்சு வைங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் வேலை. கோரி இப்படி சொன்ன உடனே ரீட்டாங்கிளியும் ரோனிக்குருவியும் கடலை விதைகளை எடுத்து வயல் பூரா விதைக்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க, மணி 10 ஆயிடுச்சு. ரீட்டாவையும் ரோனியையும் இன்னும் காணோம். கவலைப்படாத நிலா, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க. சரி, நீ வயலுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு, நாத்தங்கரைக்கு போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ராணாக்குருவி கேனை தூக்கிக்கிட்டு நதிக்கரைக்கு பறந்து போச்சு. இப்படி போற வழியில ரீட்டாங்கிளியும் ரோனிக்குருவியும் காங்களுடைய வயல்ல வேலை செய்யறத பார்த்துட்டு அங்க போச்சு. சாரி ராணா, உன்கிட்ட சொன்ன மாதிரி வயலுக்கு வேலைக்கு வர முடியல. எங்களை மன்னிச்சிரு. ராணா, நீ கூலி மட்டும்தான் கொடுப்பன்னு சொன்ன. ஆனா காலுவும் கோரியும் அவங்களோட விளைச்சல்ல ஒரு பங்கை கொடுக்கறதா சொன்னாங்க. அப்படியா விஷயம்? பரவாயில்ல. இருந்தாலும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வேலைக்கு போயிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நானும் நிலாவும் உங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பிறகு நதிக்கரைக்கு போய் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வயலுக்கு திரும்பின ராணாக்குருவி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட வருத்தத்தோட சொல்லுச்சு. என்னங்க, இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு யார் உதவியும் தேவையில்லை. தனியா வேலை செஞ்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாம மனசு வச்சா நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும். சரி வா, நாம 2 பேரும் நம்ம வயல்ல இருக்கிற களைகளை எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட ராணாக்குருவியும் நிலாக்குருவியும் பிறகு தங்களோட வயல்ல கடுமையா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் தங்களோட வயல்ல சோள பயிர்கள் நல்லா வளர்ந்து வந்திருக்கத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. வயல்லையே சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கிட்டு ராப்பகலா அங்க தங்கி தங்களோட வயலை காவல் காத்தாங்க. பிறகு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த காட்டுல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி ஆரம்பிச்ச மழை 7 நாட்கள் தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால இந்த காட்டுல இருந்த எல்லா வயல்கள்லயும் தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சது. காலுச்சி, விடாம மழை பெய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது செய்யுங்க.
எதுவும் செய்ய முடியாது கோரி. மழை சீக்கிரம் நிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அதை தவிர நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. காங்களோட வயல் பூரா தண்ணீர்ல தேங்கி நின்னதால அவங்க பயிர் பண்ணி இருந்த கடலை செடியெல்லாம் தண்ணீர்ல மூழ்கி அழுகி போயிடுச்சு. ஆனா அதே சமயம் ராணாக்குருவியோட சோள பயிர்களோட வேர்கள் தண்ணீர்ல மூழ்கினாலும் சோள கதிர்கள் எல்லாம் தண்ணீருக்கும் மேல் பகுதியில தான் இருந்தது. அதனால நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் சோள பயிர்களை எல்லாம் அறுவடை பண்ணி அவங்க கட்டியிருந்த குடிசைக்குள்ள கொண்டு போய் பாதுகாப்பா வச்சுட்டாங்க. நிலா, நம்ம வயலுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு குடிசை கட்டி வச்சது ரொம்பவும் நல்லதா போச்சு. ஆமாங்க, அதனால தான் நம்மளோட உழைப்பு வீண் போகல. எல்லா சோளத்தையும் நம்ம பாதுகாப்பா சேகரிச்சு வச்சுட்டோம். தொடர்ந்து மழை பெஞ்சதால உணவு கிடைக்காம ரீட்டாங்களையும் ரோனிக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காலு, விளைச்சல்ல ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுக்கறதா சொன்னல, அதை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரீட்டா, ரோனி, நீங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் நீங்க வேலை செஞ்ச வயல் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. விளைஞ்சிருந்த கடலை பயிர் எல்லாம் மழை தண்ணீர்ல முழுகி போயிடுச்சு. நாங்களே சாப்பிட எதுவும் இல்லாம நிக்கிறோம். இப்படி சொன்ன கோரிக்காவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பிறகு வேற வழி இல்லாத ரீட்டாங்கிளியும் ரோனிக்குருவியும் நிலாக்குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. நிலா, ராணா, எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. மழை இப்படி விடாம பெஞ்சு உணவு கிடைக்காம நாங்களும் எங்க குழந்தைங்களும் கஷ்டப்படுறோம். உணவை பற்றி கவலைப்படாதீங்க. எங்ககிட்ட இந்த சோள கதிர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த காட்டில் நாங்கள் யாரையும் பட்டினி கெடுக்க விட மாட்டோம். இப்படி சொன்ன நிலா பிறகு 3 கூட நிறைய சோள கதிர்களை எடுத்து ரீட்டாவுக்கும் ரோனிக்குருவிக்கும் கொடுத்துச்சு. ரீட்டா, நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற கூடையை கொண்டு போய் காலண்ணா வீட்டில் கொடுத்துருங்க. பாவம், அவங்களும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நிலா, ராணா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நானும் ரீட்டாவும் எங்க கிட்ட இருந்த பேராசையால உங்க வயல்ல வந்து வேலை செய்யாம காங்களோட வயலுக்கு போனோம். அப்படி இருந்தும் நீங்க 2 பேரும் எங்களோட பசியை போக்குறதுக்கு சோள கதிர்களை கொடுத்து உதவி பண்றீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை கெடுக்க நினைச்ச அந்த காகங்களுக்கும் உதவி பண்றீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ரோனி அக்கா, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நாங்கள் எப்பவும் நினச்சதே கிடையாது. ஏன்னா எந்த ஆதரவும் இல்லாதவங்களுக்கு மேலே உள்ளவன் கண்டிப்பாக உதவி பண்ணுவான். பிறகு சோள கதிர்கள் இருந்த கூடையை தூக்கிக்கிட்டு காங்களோட வீட்டுக்கு போன ரீட்டாக்கிளியும் ரோனிக்குருவியும் ஒரு கூடையை காங்கல் கிட்ட கொடுத்தாங்க. நிலாக்குருவியோட நல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் நிலாக்குருவி மேலே அவங்க பொறாமப்பட்டு அதுக்கு கெடுதல் செஞ்சதை நினச்சி வருத்தப்பட்டாங்க. பிறகு சில நாட்கள் கழிச்சு மழை சுத்தமாக நின்று போயிடுச்சு. தங்களுடைய குடிசையில சேர்த்து வச்சிருந்த சோள கதிர்களை சந்தைக்கு எடுத்துட்டு போன நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் அதை நல்ல விலைக்கு வித்து நிறைய லாபம் பார்த்தாங்க. நண்பர்களே, மற்றவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப அவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கஷ்டப்படுறவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கணும். இதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.